கதிர்குட்டிக்கும் சரி, எனக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். ஆன்லைன்ல இருந்து ஜஸ்ட் 199 ருபீஸ்க்கு ஆனஸ்டோட பை பை ஸ்டெயின் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருந்தேன். கதிர்குட்டிக்கு எப்ப சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப அவன் சட்டை ஃபுல்லா நிறைய கரையாகி வேஸ்ட் ஆனதாங்க மிச்சம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கெச்சப், அப்புறம் காஃபி, டீ கரை, இல்ல நம்ம சாப்பாடு ஊட்டுறோம் பாத்தீங்களா, சாம்பார், காரக்குழம்பு, எல்லா கரையுமே போக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கெச்சப் அவன் சட்டையில கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த ஸ்ப்ரே நம்ம அடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சு பார்த்தா உண்மையாவே போயிடுச்சுங்க. சோ சின்ன கரையா இருந்துச்சுன்னா நீங்க தொடச்சாலே போயிடும். கரை ரொம்ப பெருசா இருந்தா அப்படிதான் நீங்க அதுக்கப்புறம் தொடச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்டா கிளீன் ஆயிடுது. இனிமேல் உங்க வீட்டு குட்டி பசங்களோட ட்ரெஸ்ல கரை பட்டுருச்சுன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லைங்க. இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இருந்தாலுமே சடனா ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா காஃபி டீ கரெல்லாம் அதை சரி பண்ணணும்னு போட்டிருந்தாங்களே, ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்குட்டியோட ட்ரெஸ்லயே காஃபி கரை அப்படி கொஞ்சம் கொட்டிட்டு அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு தொடச்சேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மையாவே போயிடுதுங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் கரை பட்டுடுச்சுன்னா இந்த ஆனஸ்டோட பை பை ஸ்டெயின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேக் பண்ணிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.